சரிங்க சார். இப்போது 12 லக்கணக்காரங்களுக்கு கோவில் சொன்னோம். உடனே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுவார், ஏங்க சார் நான் அமெரிக்காவிலேருந்து வர முடியல, சிங்கப்பூரில் இருக்கிற வர முடியல, அவ்வளோ செலவு பண்ணி வரக்கெல்லாம் எங்கிட்ட காசு இல்லை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கிரகங்கள் இறைவனாகவும் இருக்கும், கிரகங்கள் இறைவன் மூலத்திலையும் பலன் கொடுக்கும். நாம் செய்கின்ற தான தர்மங்கள், நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாகவும் பலன் தரும். தருமா தராதுங்களா? தருமில்ல? ஒன்றும் வேணாங்க சார், சிம்பிளான ஒரு விஷயம். 12 லக்கணம் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? இப்போ பார்க்க போகிற அதே சப்ஜெக்ட் தான். 12 லக்னத்திற்கும் வருமானத்தில் தடை இருக்கிறது. 12 லக்னத்திற்கும் வருமானத்தில் தடை இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்மளுடைய வாழ்வியல் மூலமாக, வாழ்வியல் நிகழ்வுகள் மூலமாகவோ அல்லது வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாகவோ சரி செய்து கொள்வது வேணும் இல்லையா? அப்போது நீங்கள் எல்லாருமே சார் 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் தான் பிறந்திருப்பீங்க, அதில் தானே பிறந்திருப்பீங்க. வேறு லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ 13வது லக்கணங்க ஏதாச்சும் இருக்குதான்? அந்த தம்பி இருக்குதுங்கிறான், சொல்லு தம்பி. சரி, அப்போ இந்த 12 லக்கணத்தில் எல்லாருக்கும் வருமான பாவம் எத்தனாம் பாவம்? 2ஆம் பாவம். நமக்கெல்லாம் 2ஆம் பாவம். கடவுளுக்கு கடவுளுக்கு காலதேவன், காலதேவன் மேஷம் தான் காலதேவன், அவருக்கு 2ஆம் இடம் எது? ரிஷபம் தான். உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடம், நீங்க எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு 2ஆம் இடம் எதுவாக வேணாலும் வரலாம், அது விஷயம் இல்லை. இறைவனுடைய காலதேவனுக்கு 2ஆம் இடம் என்பது ரிஷபம். இந்த ரிஷப ராசி உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாவது ராசியாக வருகிறதோ அந்த ராசியினுடைய காரகத்துவங்களை நீங்கள் சரியாக இயக்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக கிடைக்கும். பார்த்துக்கலாங்களா? சரி, மேச லக்கணம் 2வது வீடு யாருடைய வீடு? பரிசீல வருவோம். மேஷ லக்கணம் காலபுருஷனுக்கு 2வது வீடு யாருடைய வீடு? சுக்கிர பகவானுடைய வீடு. இப்போ வருமானத்தை தரவர் சுக்கிரன் தானே, அதில் மாற்றுக்கிறது இல்லையே. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். கவனிச்சிடலாமா? 2ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு போய் பாருங்க. அவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கிறார் அப்படின்னா 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக இயக்கணும். சுக்கிரனுடைய 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை இயக்கணும். 2ஆம் இடம் சுக்கிரன் நல்லா இருக்கிறார்னா நம்ம என்னைக்குமே சரி சிம்பிள் லாஜ் கைக்குள்ளேயே இருக்குது பலன். 2ஆம் இடம்னா என்னது? 2ஆம் இடம்னா என்னதுங்க? குடும்பம். ஓகேவா? 2ஆம் இடம் குடும்பம். குடும்பத்தை நல்லா முதல்ல பார்த்துக்கோங்க. மேச லக்கணக்காரங்க வருமானம் நல்லா வரணும்னா சுக்கிரன் நன்றாக இருந்தால், தட் மீன்ஸ் மறைவு பெறாமல் இருந்தார்னா குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்? நல்லா பார்த்துக்கணும். அதாவது நான் சொல்கிற மீன்ஸ் சுக்கிரன் கெடக்கூடாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சுக்கிரன் 6, 8, 12 மறையக்கூடாது, நீசமாகக்கூடாது, பாதகஸ்தானத்துக்கு போகக்கூடாது, லோ டிகிரி ஆகக்கூடாது, முடக்க ராசிகளை மாட்டிக்கிறார், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது அப்புறம் திதிசூரி ராசிகளை மாட்டிக்கிறார், அது அப்புறம் பண்ணிக்கலாம். அவயோகியாக இருக்கக்கூடாது, அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம கிரக அமைப்பில் அவர் மறைவதோ, நீசமாவதோ, பாதகத்திற்கு செல்வதோ, குறைந்த பாய்க்கு செல்வதோ கட்டாயமாக கூடாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சுக்கரனை வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ குடும்பத்தை முதல்ல நல்லா பார்த்துக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் இந்த கர்மா கான்செப்டை மறந்துடுவாங்க. 2ஆம் இடம் சூப்பராக இருக்கும் சுக்கரன். 2ஆம் அதிபதி லக்கணத்தில் 4ஆம் இடத்துல திக்பலத்தோடு இருப்பார், சூப்பராக இருக்கும். குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்க, கடவுள் இன்கம் தர மாட்டேன். அப்போது மேச லக்கணக்காரங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருந்தால் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? சாப்பிட்ற சாப்பாடு. சுக்கிரன் சம்பந்தமான சாப்பாடு நிறைய சேர்த்திக்கணும். என்ன சேர்த்திக்குவீங்க? சுகர் இருந்தா? சுக்கர் நல்லா இருந்தால் எப்படி சுகர் வரும்? வராது இல்லையா? அப்போ சுக்கரன் நல்லா இருந்துட்டு சுகர் வராது, கண்டிப்பாக வராது. அப்படி வந்தாலும் அவங்க சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு மருந்து மாதிரி சாப்பிட்டு சரி பண்ணிடலாம். அப்போது சுக்கரை ஸ்வீட் சாப்பிட்லாம், அதுவும் ஒன்று இருக்குது. சுக்கரனுக்கான வேற உணவு என்ன சொல்லுவோம்? மொச்சப்பயிறு சாப்பிடுவோம். சுக்கரனாவே புளிப்பு இனிப்பும் கவர்ந்த உணவுகள் என்னன்னு பாருங்க. புளிச்ச மாதிரி இருக்கும், இனிப்பு மாதிரி இருக்கும். புளியங்காய், புளியங்காய் சாப்பிட்லாம்.
புளியங்காய் சாப்பிடலாம். புளியங்காய்க்கு சக்தி உண்டு. சுக்கரனுடைய சக்தி புளியங்காய்க்கு இருக்கு. புளியங்காய் இனிப்பு துவர்ப்பு கலந்து தான் இருக்குது. அப்போ புளியங்காய் சாப்பிட்டாலும் பணம் வரும். இதெல்லாம் நம்ம சொல்ல மறைக்கப்பட்ட ரகசியங்கள். தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? 2ஆம் இடத்துல இருக்குது நம்ம பேச்சு இருக்குது. சுக்கரனா யாரு? சுக்கரன் அதிதேவதை யாரு? டெய்லி மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, பலன் கிடைக்காம போயிடும். சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ சுக்கரன் சம்பந்தமான ஆலயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். போலாம் இல்லைங்களா? சுக்கரன் சம்பந்தமான எனர்ஜி ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த சுக்கரனுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் என்ன அர்த்தம்? சுக்கரன் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுமா வேண்டாமா? கெட்டு போச்சுன்னா வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும். ஒன்றும் வேண்டிய இல்லைங்க. ஒரு மேஷ லக்னம் 2ஆம் அதிபதி சுக்கரன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டார். நல்லதா? குடும்பாதிபதி 8க்கு போகலாமா? சொல்லுங்க. இப்போ வருமான நிலையாக நிற்குமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் 2ஆம் அதிபதி எனக்கு 8ல் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டப்பாங்க. அப்படிங்களா? சந்தோஷங்க. ஆனால் இறைவன் எல்லாருக்கும் பொதுவு தானே. நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க? நிறைய சம்பாரிச்சிட்டுமாங்க. 40-30 வயசுல சுகர் வந்துருச்சு. ஆமாங்க அப்படிம்பாங்க. பணம் கொடுத்தால் உடல் பலம் இழப்பு, உடல் பாதிக்கப்படும். 2ஆம் அதிபதி சுக்கரன் 8ல் இருக்கிறாரு. நீங்கள் கேட்டு பாருங்க, நிறைய சம்பாரிச்சுட்டு சொல்கிறவங்க வீட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று குடும்பம் பிரிவினையாக இருக்கும், அல்லது உடம்புல சுகர் வந்திருக்கும். சுகர் 30 வயசுலேயே வந்து நல்லா கரெக்டாக உணவை சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அதுவே ஒரு பெரிய நோய். பெருசா பணம் பெருசா? உடம்பு பெருசா பணம் பெருசா? அப்போ நீங்கள் இப்படி கேட்டு அப்படி போடுவோம். கடவுள் ஒரு கிரகம் கெட்டு விட்டால் அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு மைனஸ் பண்ண விடமாட்டார். ஓகேங்களா? அப்போ இந்த 2ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சு. என்ன பரிகாரம்? 2ஆம் இடம் சாப்பிட்ற பொருள், 8ஆம் இடம் மறைவு. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க ஆரம்பித்து விட வேண்டியதான். அதுதான் பரிகாரம். 2ஆம் அதிபதி 8ல், 2ஆம் இடங்கிறது வாய், 8ஆம் இடங்கிறது கெட்டு போகிறது. ஊமைக்கு உதவி பண்ணணும், வாய் பேச முடியாத ஆசிரமங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். அப்போ நான் வந்துங்க இப்போ ஒவ்வொன்றையும் நீண்ட நேரம் பேசணும்னா ஒவ்வொன்றுக்கு ரொம்ப லேட்டு போயிடும். அப்போது நன்றாக இருந்தால் என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். நல்லா இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் அதாவது பரிகாரத்தை பொறுத்தது உங்களை நீங்களே தியாகம் செய்து கொள்ளுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடாமல் இருக்கிறது, செருப்பு போடாமல், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி தானம் பண்ணுறது. இது 2 தான் பரிகாரம். ஜோதிடத்தை பொறுத்து இது 2 தான் மெயின் பிரதானமான பரிகாரமே. சரி, இப்போ இது பொதுவாக மேஷ லக்னத்துக்கு. அடுத்து ரிஷபம். ரிஷப லக்னம் போகிறவங்களுக்கு காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? அது 2வது வீடு. ரிஷப லக்னம்னா என்னது? அதாவது ரிஷப லக்னத்தை பிறந்தவங்களுக்கு தான் காலபுருஷன் 2வது வீடு இல்லைங்களா? ரிஷப லக்னங்கிறது காலபுருஷன் 2வது வீடு. அப்போ லக்னம்னா என்னது உங்களுக்கு? தலை. அப்போ இறைவனுடைய வருமானங்கிற பாவகம் லக்னம்னு அர்த்தம். இறைவனுடைய வருமான பாவங்கிறது லக்னம் என்று அர்த்தம். அப்போ அந்த ஜாதகத்தில் லக்னத்தை தெளிவாக வச்சுக்கிட்டாலே அவருக்கு வருமானம் கிடையாது. அப்போது ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணுமா வேணாமா? இறைவன் அருள் கடாட்சத்தை, அந்த பணம் என்ற அருள் கடாட்சத்தை கொடுக்கணும்னா அவங்க லக்கணத்தை நல்லா வச்சுக்கணுமா வேணாமா? வேணும் இல்லையா? அப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்தை பிறந்திருக்காங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையோடு இருந்தால் அவங்க லக்கணத்தை சரியாக பயன்படுத்தினால் ஜெயிச்சிருவாங்க. அப்போ லக்கணத்தை எப்படி சார் சரியாக பயன்படுத்துறது? நிறைய பேர் கேள்வி இருக்கும். லக்கணத்தை எப்படி சரியாக பயன்படுத்துறது? லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு செயல்பாடு. உண்மையா இல்லையா? ஒரு மனிதனுடைய செயல் தொடங்குற இடம் தானே லக்னம். அப்போ இறைவனுடைய 2வது ராசி தான் அவனுடைய செயல்பாடாக இருக்குது. அவன் காலையில் சூரிய உதிக்கிற என்ன பண்ணும்? அது வேலை செய்யும் இல்லையா? அவன் முதல்ல சோம்பேறியா இருக்கக்கூடாது. ரிஷப லக்கணக்காரங்க நிறைய சம்பாதிக்கணும்னா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுங்களா? சோம்பேறித்தனமா என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க உழைத்து கொண்டே இருக்கும். அவனுடைய உழைப்பு இருந்தால் இறைவன் அவனுக்கு உயர்வை தருவார். ரிஷப லக்னத்துக்கு உழைப்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உயர்வு தரும். அப்போ உதவி நல்லா இருக்கணும்னா நம்ம எப்படி? லக்னாதிபதி நல்லா இருக்கணும்ல ஃபர்ஸ்ட்டு. அப்போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் எவராயினும் சரி உழைத்து கொண்டே இருங்கள். உழைப்பு தான் இறைவன் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய விதி. உழைச்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உயர்வு உண்டுங்கிறார். செயல்பட்டுக்கிட்டே இருங்க, உட்காராதீங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க, பலன் உண்டு.
சரி, உழைச்சிக்கிட்டே அது பலம்னா லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும். கேள்வி இருக்குது இல்லைங்களா? அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு, லக்னாதிபதி நீச்சமாயிட்டா யாருங்க சார் நீங்கள் உழைங்கிறீங்க, எங்கே சார் உழைக்கிறது, இங்கே உழைச்ச ஒன்றும் கிடைக்குமாங்கிற நிலைமை வரும். வருமா வராதா? அப்போ லக்னாதிபதி நீசமானா அப்போ அதை நம்ம இயக்கணும் இல்லையா? நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதா பரிகாரம். இன்னொன்று கேட்டுங்க, லக்னத்தில் வேற என்ன இருக்குதுங்க? இது என்னது? தலை இருக்குதுங்களா? தலை மேலே என்ன இருக்குது? தலைமுடி இருக்குதா? நல்லா பாருங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, லக்னாதிபதி சூப்பராக இருப்பார். ஆனால் அவனுக்கு திடீர்னு பொருளாதார வீழ்ச்சி கஷ்டமெல்லாம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலைமுடி பூரா நரைச்சி போயிருக்கும். சில பேருக்கு தலை பூரா சொட்டை விழுந்திருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சோன்னே அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே வருமானம் குறையும். ஏங்க ஐயா அனுபவப்பட்டிருக்கிறார் அனான்டர். அப்போ என்ன அர்த்தம்? அப்போனா சரி என்னதாங்க சார் பண்ணுறது? லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஆனால் சொட்டை விழுந்துருச்சு, முடி ஒரே வழி என்னதுங்க? நடுங்க முடிய. உங்களுடைய தோற்றம், லக்னம் என்பது உங்களுடைய தோற்றம். முடி உதிர்ந்தாலும் முடி நரைத்தாலும் நாம் இந்த முடி எப்படி வச்சுக்கணும்? நல்லா நட்டு கருன்னு வச்சுக்கணும். செலவு பண்ணுறத பற்றி பயப்படாதீங்க. பணம் வேணுமா வேணாமா? அப்போ அதை செஞ்சு தான் ஆகணும். இது ஒரு பரிகாரம். ஓகேங்க சார். அப்படி இல்லை, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நம்ம செயல்படுத்தி நம்ம கரெக்டாக உழைப்பு தான். நான் ரிஷப லக்னக்காரங்களை சொல்கிறது என்னன்னா, இறைவன் பணம் வேண்டும் என்றால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். கெட்டு போச்சுன்னா உழைச்சாலும் உனக்கு பலன் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா பரிகாரம் பண்ணு. இப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்துல எங்கே நீச்சம் ஆவார்? ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே நீச்சம் ஆவார்? அப்போ எத்தனாவது வீடாக வரும்? லக்னாதிபதி 5ல் நீசம். லக்னம் என்பது மூளை, 5ஆம் இடங்கிறது மனசு நீசமான மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுக்கரனா என்னது? ஸ்வீட் கொடுக்கலாம், ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்ட அதிகமாக ஸ்வீட்டும் கொடுக்கக்கூடாதுமாங்க. அடுத்து சுக்கரனா யாரு? ட்ரெஸ் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஆசிரமத்தை தேடி கண்டுபிடிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ அதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உயர்வு கிடைக்கும். சரி, அடுத்து வருவோம். மிதுன லக்னம். மிதுன லக்னம் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த 12ஆம் இடம், இறைவனுடைய பணம் ஸ்தானம் எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு இறைவன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணத்தினுடைய தன்மையை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? 12ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? வெளிநாடு. உங்கள் பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ இந்த மிதுன லக்னக்காரங்களை நிறைய சம்பாதிக்கணும்னா பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தள்ளியோ அல்லது வெளிநாடோ செல்ல வேண்டும். 400. 12ஆம் இடம்னாவே 400க்கு போட்டுக்கணும். போகலாம் இல்லைங்களா? சில பேர் சார் நானே விவசாயி, நீ எங்கடா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சில பேர் கேள்வி வரும். வராதா? நானே ஒரு விவசாயி, இவங்க வெளிநாடு போக சொல்கிறாங்க, எங்கடா இது 400 கிலோமீட்டர் எங்கே போகிறது? இங்கே தான் பொழப்பு நடத்தி ஆகணும், உள்ளூருக்கு இருக்க ஒரு வழி சொல்லு அப்படிம்பாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க தானே. அப்போது இவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி முதல்ல எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? புரியுதுங்களா? இறைவனுக்கு 2ஆம் இடமா இருக்கலாம், உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ 12ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிக்கலாமா? சரி, சிம்பிளாக சொல்கிறேங்க. 12ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் வெளியூர் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டோம். 12ஆம் அதிபதி ஜாதகத்தில் முதல்ல எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, மிதுன லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்கிறேன். 2ஆம் இடம் எந்த இடம் வரும்? மிதுனத்துக்கு கடகம் வரும். 12ஆம் அதிபதி 2ல் இருக்கார். நாம் என்ன சொல்கிறோம்? வெளிநாடு போனால் தான் நிறைய பணம் வருங்கிறோம். வேறு வழியில் இவங்க உள்ளூரில் தான் இருந்தாகணும். 12ஆம் அதிபதி 2ல் இருந்தால் வேறு என்ன பண்ணி அந்த வருமானத்தை வரவழைக்க முடியும்? 12ஆம் இடம்னா என்ன தெரியுங்களா? பைபாஸ். 12ஆம் இடம் என்ன? பைபாஸ் ரோடு. 12ஆம் இடம்னா ஹாஸ்பிட்டல். 2ஆம் இடத்துல சுக்கர் இருக்காருன்னா என்னதுங்க? 2ஆம் இடம் சாப்பிட்ற இடம். ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்கும் இல்லையா? ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்கும், அந்த கேண்டீன் போய் அடிக்கடி சாப்பிட்டு வரும். பைபாஸ் ஒரு என்ஹெச் இருக்கு இல்லையா? அந்த என்ஹெச்சில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரும். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், இதில் எதுவும் செய்ய முடியாதா? எல்லா ஊர்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் கேண்டீனில் சாப்பிட்லாம் தானே. அப்போ கடவுள் வருமானத்தை கொடுக்கணுமா வேணாமா? வெளிநாடு போவதற்கு மாற்று பரிகாரம் இது. நான் ஒரு இடத்த தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஏன்னா எல்லா பாவத்துக்கும் 12க்கு கொண்டு போய் போட்டு பலன் சொல்லணும்னா இன்னைக்கு நான் ராத்திரி 10 மணி ஆயிரும். சரிங்களா? சரி, அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு இறைவனுடைய வருமான பாவம் எத்தனாம் பாவம்? 11. அது என்னது கடகலக்கணத்துக்கு? பாதகம். அப்ப கடகலக்கணக்காரங்களுக்கு 11ஆம் இடம் பாதகமா இல்லையா? சொல்லுங்க, பாதகம். அப்போ அந்த ஜாதகத்துல 11ஆம் இடமே பாதகமாக வருகிறது. 11ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? கடகலக்கணக்காரங்களுக்கு 11ஆம் இடமாகிய சுக்கிரன் பாதக, அதாவது இறைவனுடைய 2வது வீடு. அது நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? கெட்டு போகணும் இல்லையா? கெட்டா அவங்களுக்கு யோகம் உண்டு, வலுத்தா சோகம் உண்டு. கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் கெட்டால் யோகம் உண்டு, வலுத்தால் சோகம் உண்டு. அப்படித்தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்ப அந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணுமா இல்லையா? அவர் மொத்தத்தில் ஓகே பாதகஸ்தானம் தான். அவர் ஒரு வேளை லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சிட்டார், நீசமாயிட்டார், அது யோகமா மாறும். என்னாகும்? யோகமா மாறும். அப்படி இருக்கும்போது சுக்கிரன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் போகலாம், நான் சொன்ன உணவுகள் சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒருவேளை வலுத்துட்டா முடிஞ்சது கதை. அப்போ இறைவனுடைய அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டானவர் கடகலக்கணத்துக்கு பாதகம். அவர் 9ஆம் இடத்தில் உச்சமடைகிறார் என்றால், அவர் சொன்ன மாதிரி 9ஆம் இடத்தில் உச்சம். என்ன பண்ணி அதை சரி பண்ண முடியும்? இறைவன் கொடுக்குற பணம் நமக்கு வேணும் இல்லையா? வேணாமா? வேணும் இல்லையா? இறைவன் கொடுக்குற பலன் என்னைக்குமே மாறாது. அப்போ 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சங்கும் போது அது மீனம் எத்தனாவது காலபுருஷ தத்துவத்தில்? 12 தானே. 12ஆம் இடம்னா என்னத்தை குறிக்கும்? தானம் பண்றதுக்கு சொல்லுங்க. 12ஆம் இடங்கிறது சுடுகாட்டை குறிக்குமா? ஆசிரமத்தை குறிக்குமா? 9ஆம் இடங்கிறது தானத்தை குறிக்குமா? சுக்கிரன் இன்னொரு பாவகம் என்னங்க கடகலக்கணத்துக்கு? 4னா ட்ரெஸ் கொடுக்குமா? சுக்கிரனா ட்ரெஸ் குறிக்குமா? அப்ப ஆசிரமங்கள் இருக்கும், ட்ரெஸ் தானம் கொடுங்க. ஆசிரமங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் தானம் கொடுங்க. நீர் ராசினாவே அந்த அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. சுக்கிரன் கிழமை என்ன? வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருந்து அந்த ஆசிரமங்களுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு என்ன பண்ணணும்? ட்ரெஸ் தானம் கொடுங்க. இல்லை முடியல, எனக்கு அந்த அளவுக்குலாம் கொடுக்குறதுக்கு வசதி இல்லை, வெட்டியானுக்கு ட்ரெஸ் கொடுங்க. கொடுக்கலாம் இல்லையா? 12ஆம் இடம் சுடுகாடு தானே, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக என்ன ஆகும்? அந்த தோஷம் நீங்கி அதற்கான நன்மைகளை இறைவன் கொடுக்க தொடங்கிடுவார். உங்கள் லக்கணம் கொடுக்குதோ இல்லையோ, இறைவன் கணக்கு கொடுத்தாகணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு எத்தனாவது வீடு? ரிஷபம். 10. 10னா என்னது? தொழில். அப்போ தொழில் பண்ணால் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? ஜெயிப்பாங்க. ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்கணுமா வேணாமா? சொல்லுங்க. சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதினால சுக்கிரன் ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் மறைவு பெறாமல் வலுவோடு அமர்ந்து விட்டால் அவங்க சொந்த தொழில் செய்து ஜெயிக்க முடியும். அப்போ அவங்க சொந்த தொழில் செய்யணும். அப்போதான் இறைவன் கொடுக்குறது தயார். சார் இல்லை சார், நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், சைடில் ஒரு தொழில் பண்ணுங்க. ஆனால் எப்படி இருக்கணும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும். கெட்டு போயிட்டாருன்னா, சுக்கிரன் கெட்டு போயிட்டார், என்ன பண்ணுவீங்க? இப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, 10ஆம் வீடு ரிஷபம் வருமானஸ்தானம், நமக்கு 10ஆம் இடம். அது கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? 10ஆம் இடம் கெட்டுருச்சுன்னா 10ஆம் இடம் சார்ந்த உதவிகளை பண்ணணும். 10ஆம் இடத்துல என்ன உதவி பண்ணுவீங்க? 10ஆம் இடம் முட்டி. இந்த முட்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். 10ஆம் இடம் கர்மகாரியம். நிறைய இந்த கர்மகாரியமெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அநாத பிணத்தை அடக்கம் பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் செய்யலாம் இல்லையா? செய்யலாம் இல்லைங்களா? அப்போ அப்படி செய்யணும். ஈஸி தானே? இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயமா? பலன் கிடைக்கும் சார். இறைவன் வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இதை செய்தீர்கள் கண்டிப்பாக நடக்கும். சரி, அடுத்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு எத்தனாவது வீடு? ரிஷபம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஓகே. இப்போ கன்னி லக்கணம் 9வது வீடு என்னது? ரிஷபம். அதான் இறைவனுடைய வருமானஸ்தானம். அப்போ கன்னி லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எதை குறிக்கும்? 9ஆம் இடம் எதை குறிக்கும்? அப்பாவை குறிக்கும், கோவிலை குறிக்கும். குறிக்குமா?
அப்பாவையும் குறிக்கும் கோவிலையும் குறிக்கும். அப்போ கன்னி லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்ததிபதி மறைவு பெறாமல் சிறப்புடன் அமர்ந்து விட்டால் எப்பவுமே அப்பா கிட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க. அப்பா சொல்கிறத கேளுங்க. அப்பாவை அன்பாக பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கான எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. இறைவன் கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார். கொடுக்காம போயிடுவாரா? கொடுப்பார். அடுத்து என்ன பண்ணலாம்? 9ஆம் இடம் என்னது? கோவில். அப்போ கன்னி லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருந்துருச்சுன்னா அந்த யோகமான கோவில் ஒன்று இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தெரியும். கன்னி லக்கணக்காரங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லதுங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்பை ஆய்வு பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா கன்னி லக்கணக்காரங்க கரெக்டான அவங்களுக்கு யோகம் தரக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலே போது வாழ்க்கையில் செல்வம் வந்துடும். கெட்டு போயிட்டா, ஒருவேளை கெட்டுட்டால் 9ஆம் அதிபதி சுக்கிரன் கெட்டுட்டா என்ன பண்ணுறது? 9ஆம் இடம் என்னது? கோவிலுக்கு எடுத்தபடியே தான தர்மம் தான். அப்போ வெள்ளிக்கிழமைனால ஏதோ ஒரு தான தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன கொடுக்கலாம்? சுக்கரனா ஸ்வீட் கொடுக்கலாம், ட்ரெஸ் கொடுக்கலாம், உங்களுடைய வசதி பொறுத்து. அப்போ கெட்டு போயிட்டே இதை பண்ணியே பலன் கிடைக்கும். இது சூப்பர் பரிகாரம், அருமையாக வேலை செஞ்சு பாருங்க. சரி, அடுத்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு ரிஷபம் எத்தனாவது? 8 தானே? அப்போ 8னா என்னது? கஷ்டம் நஷ்டம்னு சொல்லுவோம். நீங்கள் பாருங்கள், இது வந்து சில சொல்ல ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் தான், லக்கணாதிபதியும் சுக்கிரன் தான். நீங்கள் ரெண்டையும் கவனிக்கணும். லக்னாதிபதி சுக்கிரன் தான், 8ஆம் அதிபதி. நிறைய பேர் துலா லக்கணக்காரங்க வந்துங்க வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு பெரிய அடி வாங்கி பெருசாக மத்தியில் ஒரு அவமானத்தை செஞ்சதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சிருவான். துலா லக்கணக்காரன் இயற்கையாகவே ஒரு அவமானத்தை அசிங்கத்தை செஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அது அந்த கான்செப்ட் விடுவோம், அப்புறம் வருவோம், நம்ம கணக்குக்கு வருவோம். லக்கணத்துக்கு 8ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. அப்போ சுக்கிரன் நல்லா இருந்தால் அவன் என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அப்படியே எட்டி பாருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் எட்டி பாருங்க. 8னா ஜோதிடம் இல்லையா? ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு லக்கணத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷனுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானங்களால அவங்க ஜோதிடம் படிக்க வேண்டும். ஆனால் ஜோதிடம் படிக்கணுங்கிறதுக்காக அந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். கெட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் அப்படி பண்ணலாம். அப்போ சில பேருக்கு, ஏன் சார் எப்போ பாரு ஜோசியமாக படிச்சுட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? எல்லாருமே ஜோதிடம் படிச்சுட்டா மற்ற வேலை வெட்டி பார்க்க வேண்டியதில்லை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ இதுக்கு என்ன அடையாளம்? 8ஆம் இடத்திற்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னா, 8ஆம் இடத்துல தான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. உங்கள் பேரில் என்ன பண்ணுங்க, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. போடலாம் இல்லைங்களா? ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல பாயிண்ட் நமக்கு தெளிவாக வச்சுக்கணும். 8ஆம் இடம் குடைவரை கோவில். குடைவரை கோவில்லாம் குடைவரை கோவில்லாம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம பாயிருக்கணும் உள்ள குகை கோவில். அந்த குகை கோவில் எங்காச்சும் அங்கே அடிக்கடி போயிட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ ஜோதிடம் படிக்கணும் அல்லது குடைவரை கோவிலுக்குள்ளே போயிட்டு வரணும். இதில் ஏதோ ஒன்று செய்ய முடியுமா? முடியாதுங்களா? தாராளமாக முடியும். சரி சார், இது ரெண்டுமே முடியும். சுக்கிரன் நல்லா இருந்தால் அதை செய்யலாம். கெட்டு போயிட்டா, 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார். என்ன இருந்தாலும் துலா லக்கணத்துக்கு 8ஆம் இடம் தான் இறைவனுடைய வருமான ஸ்தானம். அப்போ அவங்க 8ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா 8ஆம் இடம் சார்ந்த நபர்களுக்கு உதவி பண்ணணும். கெட்டு போயிடுச்சு சுக்கிரன் துலா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல என்ன உதவி பண்ணலாம்? 8ஆம் இடம்னா என்னது? கழிப்பறை. கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்போ இந்த சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிழமை செய்யணும்? வெள்ளிக்கிழமைக்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வருமானத்துடைய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். சரி, அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். 7ஆம் இடம் யாருங்க சார்? நம்முடைய எதிரி. யாருங்க சார் எதிரி? மனைவியா? நல்ல வேலை அரங்கத்திற்குள் இல்லை, அதனால தப்பிச்சோம். சரி, அப்போ லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது இறைவனுடைய வருமான பாவகம். அப்போ விருச்சிக லக்கணக்காரங்க மனைவி நல்லா பார்த்துக்கணுமா வேணாமா? சொல்லுங்க.
விருச்சிக லக்னக்காரங்க மனைவி நல்லா பார்த்துக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல யோகம். மனைவி நல்லா பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்ல யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஒருவேளை சுக்கிரன் கெட்டு போயிட்டா, நல்லா இருந்தால் நல்லா பார்த்துக்கலாம், நல்லா இல்லை நம்மளாலே பார்த்துக்க முடியாது. உண்மையா இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நீ நல்லா அதிலே யோசிச்சு பாருங்க. 7ஆம் இடம், 7னா என்னது? சமுதாயம், சொசைட்டின்னு சொல்லுவோம். அப்போ சொசைட்டினா யார்? சொசைட்டி நம்பி தொழில் பண்ணுறவங்க யாரெல்லாம் சொல்லலாம்? பொதுமக்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்க, அந்த சொசைட்டி சமுதாய பணி செய்கிறவங்க யார்? குப்பை அள்ளுறவங்க, தூய்மை தொழிலாளர்கள், சாக்கடை சுத்தம் பண்ணுறவங்க, வெட்டியானுங்க, இவங்களாம் சமுதாய சேவைகள் தான். வருமானத்தை பெற்றாலும் அவங்க மொத்த மக்களுக்கு தர. 7ஆம் இடம் தான் மொத்த மக்கள், சமுதாயம்னு சொல்கிறது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமைனால ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா? நல்லா இருந்தால் மனைவி நல்லா பார்த்துக்கணும், மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். அந்த வழியில் போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. மனைவி என்ன சொல்லுவாங்களே, கணவன் சொல்லே மந்திரம் மாதிரி மனைவி சொல்லே மந்திரங்கிற மாதிரி. சுக்கிரன் பலமோடி இருந்தால் அது அவர்களை ஜெயிக்க வைக்கும், அவங்களோட வழியில் போனோம்னா. அப்போ எது செஞ்சாலும் அவங்க பேரில் செய்யணும் விருச்சிக லக்னக்காரங்க. ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த ஒரு ரூல்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சரி, கெட்டு போயிட்டா தான தர்மம் சொல்லி ஒன்றும் வேணாங்க. சுக்கிரன் 7க்கு உடையவன் விருச்சிக லக்னத்துக்கு. அவர் காலபுருஷனுக்கு 2 இருக்காரு வச்சுக்கோங்க. அவர் எங்காச்சும் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டார், 12க்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார். என்ன பரிகாரம் பண்ணலாம்? 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார், என்ன பரிகாரம் பண்ணலாம்? நாம் வந்து நல்லா இருந்தால் பார்த்துக்கலாம், சுக்கிரன் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஸ்ரீரங்கம் போகிறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். 12ல் போயிட்டு என்ன பண்ணுறது? மனைவி 12ஆம் இடத்துக்கு போயிட்டா, 12ஆம் இடத்துக்கு போய் பார்த்துக்கவே மாட்டோமே, அங்கே போய் நம்ம பார்க்க முடியும். 7ஆம் இடம் மனைவி, 12ஆம் இடம் ஃப்ளைட்டு. மனைவி ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போயிட்டு வரணும். பட்ஜெட் எகுதோ? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், 12ஆம் இடம் பைபாஸ் ரோடு. அது இப்போதைய சூழ்நிலை பார்த்துங்க. 7ஆம் இடங்கிறது 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணோம். அப்படிலாம் பைபாஸ் இருக்குது. இதை எட்டி விழுந்தா பைபாஸ். இப்போ எல்லா பக்கம் பைபாஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்காச்சு எட்டி விழுந்தா பைபாஸ் இருக்குது. மனைவி அது 12ஆம் இடம்னு வரும்போதுங்க, அது சரராசி இல்லையா? விருச்சிகத்துக்கு 12ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்தார்னா துலாம்ங்கிறது சரராசியா இல்லையா? ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ பைபாஸில் வண்டி எடுங்க, ஒரு போகிற கார் வாங்குங்க. கார் வாடகைக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒரு ரூட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு பெங்களூர் வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. பைபாஸில் சென்னை வரைக்கும் போயிட்டு வாங்க, ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு வாங்க, ட்ரிப் போயிட்டு வாங்க, பலன் கிடைக்கும். கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் போக அதனுடைய வழியில் நம்ம நடந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். சரிங்க சார், அப்படியும் முடியாது, ஃப்ளைட்லேயும் போக முடியாது, மனைவி கூட்டியும் போக முடியாது, இங்கே என்னால் 10 கிலோமீட்டர் தாண்ட முடியாது. அடுத்து என்ன பரிகாரம்? 7ஆம் இடம் 12ல் போயிடுச்சு. 7ஆம் இடம் சமுதாய பணி, 12ஆம் இடம் சுடுகாடு. சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும். சுக்கரனா ட்ரெஸ் வந்துடுது இல்லையா? ஏன்னா அந்த துலாம் ராசினாவே மகிழ்ச்சி. நான் அடிக்கடி மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய ராசினால அவங்கள மகிழ்ச்சி படுத்தினா நமக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சரி இல்லைங்களா? 7க்கு உடையவன் 12 இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாமா இல்லைங்க? ஓகே, அவ்வளோதான். இன்னும் நிறையா பரிகாரம் இருக்குதுங்க. அதான் சொல்லுங்க, ஒரு பரிகாரத்தை ஒரு 2 வார்த்தையை நாம் சொல்கிறோம். ஒரு பரிகாரத்தை வந்து 15 விதமாக பிரிக்க முடியும், 15 விஷயங்களை சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன முக்கியமோ அதை மட்டும் சொல்லுவோம், அப்புறம் பார்ப்போம். சரி, அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னம் அப்படிங்கிறது 6வது வீடு தானே, காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷபம் தானே. அப்போ தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்னது? வேலை தானே. அப்போ தனுசு லக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் தான், வேலைக்கு போனாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வருமானத்தை நல்லா நிலைச்சு நிற்கலாம். சுக்கரன் நல்லா இருக்கும். அந்த இடத்துல புரிதல் உங்களுக்கு வேணும். தனுசு லக்கணக்காரங்களுக்கு வேலைங்கிற சொல்ல பாவம் தான் இறைவனுடைய வருமான பாவகம். அப்போது அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும். இங்கே ஜோதிடருடைய பெரிய பிரச்சனையே, மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, இது சுக்கரன் நல்லா இருக்கிறாரா இல்லையாங்கிறதுல எடுக்கிறதுலாம் இருக்குது. உண்மையா இல்லைங்களா? சுக்கரன் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, வேலைக்கு போனால் சூப்பர்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல சுக்கரன் லோ டிகிரியில் இருப்பார், வக்கரமாக இருப்பார் இல்லைங்களா? நிறைய இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ கிரகம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு நீ வாழ்வியல் பரிகாரம் தான் பண்ணி ஆகணும். அப்போது தனுசு லக்கணக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கிறாருன்னா
அவங்க வேலைக்கு போனாலே கடவுள் வந்து வருமானத்துக்கான படியை அளந்துருவார். நாளுக்கு நாள் அவங்க வருமானத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க. கணிக்கிறதுல சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்லையா? சரி, கெட்டு போயிட்டாரா என்ன பண்றது? 6ஆம் இடம், நான் வேலைக்கு தாங்க போயிட்டு இருக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சுக்கிரன் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இதுக்கான இதை சூச்சம் அடிப்படையில் கெட்டு போயிடும். அப்போ 6ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம் பொதுவா? கெட்டு போனவங்களுக்கு நான் வேலைக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை, ஆனால் நான் ஜெயிக்கணும்னு கேட்குறாங்க. 6ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார், என்ன பரிகாரம்? 6ஆம் இடம் என்னது? நோயா? அது யாருடைய வீடு? தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீடு யாருடைய வீடு? 6ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. 6ஆம் இடம் நோய். சுக்கிரன் என்ன நோய்? சுகர் நோய். அப்ப 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்க சுகர் நோய் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்? மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். இதே கேட்டகரி நான் சொல்றேங்க. ஒருத்தர் தனுசு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, சுக்கிரன் 6 கூடையவன், 8ல் மறைஞ்சிட்டா வேலைக்கு போய் ஜெயிக்க முடியுமா? தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடங்கிறது வேலை, வேலைக்கு உண்டானவர் 8ல் போயிட்டாரு, அவங்க வேலைக்கு போய் ஜெயிக்க முடியுமா? ஆனால் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போய் ஜெயிச்சதுன்னு தெரியுமா, நீ சொல்றதெல்லாம் தப்புமாங்க. அப்படிங்களா, சரிங்க சார் அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம விட்டுருவோம். சரி அப்படிங்களா, ஓகேங்க சார். அடுத்து கேட்போம், ஏங்க சார் என்ன 20 வயசுல சுகர் வந்ததா 30ல் வந்துருச்சுங்களா? அது ஏங்க 25லே வந்துருச்சுங்கன்னு. அப்ப இறைவன் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை அடிப்பான், அதை நம்ம மாற்றவே முடியாது. அப்படி இல்லை சார், இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி சுகர் வரல, எனக்கு இது வரல, வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறேன், 40 வயசுக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். 40 வயசுக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இதெல்லாம் இருக்குது. அப்போ நாம அதுக்காக உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, அந்த கிரகத்துக்கு அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கணும். 6ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாலே சுகர் நோய் உள்ளவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறதா. அது நீங்க 25-30 வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கர்மா அப்படியே போயிடும். ஓகே, அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு இறைவனுடைய வருமானஸ்தானம் எத்தனாம் பாவகம்? ரிஷபம், 5. அப்ப மகர லக்னத்தில் பிறந்த எவராயினும் சரி, 5ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு முதல் குழந்தை இல்லையா? அப்போ மகர லக்னத்தில் பிறந்து 5ஆம் அதிபதி சுக்கிரன் எந்த ஒரு நிலையிலும் கெடாமல் நன்றாக இருந்து விட்டாலே அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் லட்சாதிபதி ஆயிடுவான். எந்த நிலையிலும் சுக்கிரன் கெடாமல் இருந்துட்டாலே என்ன ஆயிடுவான்? அந்த ஜாதகர் உயர்ந்து வந்துடுவான். சில பேருக்கு 5ஆம் இடம் குலதெய்வத்துடைய அனுகிரகம். அப்போ எங்கே போகலாம்? வெள்ளிக்கிழமைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கன்னாவே கண்டிப்பாக அவங்களுடைய பண வருவாய் வந்து அதிகரிக்கும். சுக்கிரன் நன்றாக இருந்தால், ஒருவேளை சுக்கிரன் கெட்டு விட்டால் என்ன பண்றது? 5ஆம் இடத்துல என்ன சொல்லுவோம்? கர்ப்பிணி பெண்கள், அனாதை குழந்தைகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்து 5ஆம் இடத்துல 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணலாம்? சுக்கர்னா ட்ரெஸ் தானே, ட்ரெஸ் தானே கொடுக்கலாமா? கொடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ பொதுவாகவே நினைச்சுக்கோங்க, சுக்கிரன் தான் ஆடை. ஆடை தானம் செய்ய எங்களுக்கு காலபுருஷனுடைய 2ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கெட்டு போனவங்களுக்கு சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருச்சு அப்படின்னாவே ஆடை தானம் கொடுத்தாலே அது பலன் கிடைக்கும். யாருக்கு கொடுக்கறதுங்கிறதா நீங்க விஷயமே. கரெக்டான அவர்களுக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சரி, அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 4ஆம் இடம் தான் காலபுருஷருக்கு 2ஆம் இடம். அப்போ அவங்களுக்கு 4ஆம் இடம் என்ன? ஒரு இடம், வீடு, வாகனம் இல்லை எடுத்துக்கலாம். ஒரு புது வீடு கட்டலாம். 4ஆம் இடம் அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். ஒரு 4 வீலர் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கினா யோகம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னங்க சார் ட்விஸ்ட்டு? காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்னமோ சுக்கிரன் தான், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அவங்களுக்கு 4ஆவது, காலபுருஷனுக்கு 2ஆவது. இவங்க லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எதுங்க? லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எதுக்கு? கும்ப லக்கணத்துக்கு கன்னியா, துலாம். துலாம் என்னது? பாதகஸ்தானம். அப்போ இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் தான் இறைவனுடைய வருமானஸ்தானம். ஆனால் இங்கேயே பாதகன் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து அதை ஆல்ட்ரேஷன் பண்ணணும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா இருக்காரா இல்லையாங்கிறத வச்சு தான் அடுத்த முடிவு. ஏன்னா 9ஆம் இடம் பாதகஸ்தானம். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா இருந்தாருன்னா சுக்கிரன் வலுக்கக்கூடாது. கும்பலக்கணக்காரங்களுக்கு அப்பா இருக்கிறாருன்னா சுக்கிரன் வலுக்கக்கூடாது. மறைஞ்சா அது யோகமாக இருக்கும்.
அப்பா இல்லைன்னா அவர் நல்லா மறையாம இருந்தா தான் யோகம். அப்போ இந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்பா இருக்கிறாரு அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருந்தா உங்க பேர்ல இடமோ புது வண்டியோ வாங்கக்கூடாது. அப்பா காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடமோ வண்டி வாகனமோ வாங்கிக்கலாம், அப்போ உயர்வடைவீங்க. சரி சார், அடுத்த கேள்வி. 4ஆம் இடம் இடம் வீடுன்னு சொல்லிட்டோம், வாகனம்னு சொல்லிட்டோம், அப்பா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, என்ன பரிகாரம் பண்றது? என்ன பரிகாரம் பண்றது? இப்போ ஒண்ணு வேண்டாம், 4, 9 கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கிறார், என்ன பரிகாரம் பண்றது? அப்பா இருக்கிறாரு, 4, 9 கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தா எப்படி இருக்கிறான்னு அர்த்தம்? வலுவா இருக்கிறான்னு அர்த்தம். வலுவா இருக்கலாமா அப்பா இருக்கும்போது சுக்கிரன்? இப்ப என்ன சொன்னேன்? வலுவா இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அப்ப லக்கணத்துல சுக்கிரன் வலுவா இருந்தாருன்னா அவங்க பேர்ல சத்தியமா 4 வீலரோ இடம் வீடோ புது வீடோ வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா அவருடைய சுகம் பாதிக்கும். நேற்று மீட்டிங்கில், போன மாதம் மீட்டிங்கில் ஒருத்தர் வந்திருந்தார். யாரெல்லாம் வந்தீங்கன்னு தெரியல. கும்ப லக்கணம், சுக்கரன்னு சொல்லலாம், லக்கணத்திலே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவரோட ஜாதகத்தை. அவருக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலை. அப்பா நல்லா இருக்கிறாரு, வீடு வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு நல்ல 4 வீலருக்கு கல்யாணம் ஆகலை, சுகத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறார் சுக்கரன். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ என்ன பரிகாரம் பண்ணுறது? 4ஆம் இடம் ட்ரெஸ்ஸு, 9ஆம் இடம் கோவில், லக்கணம்னா தலை. 4ஆம் இடம் ட்ரெஸ்ஸு, கோவில், தலையை அப்படியே ஈக்குவல் பண்ணுங்க. 4ஆம் இடம் ட்ரெஸ்ஸு, 9ஆம் இடம் கோவில், லக்கணம் தலை ஈக்குவல் பண்ணுங்க. என்ன பரிகாரம் உங்களுக்கு ஒன்று கிடைக்குமே? 4ஆம் இடம் ஆடை, 9ஆம் இடம் கோவில், லக்கணம் கோவிலில் மொட்டை அடிக்கிறவங்க, கோவிலில் மொட்டை அடிக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது இந்த கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் கெட்டு போகணும், நல்லா வலுத்திருந்து, அது உதாரணமா லக்கணத்தில் இருக்கிறாருன்னா, நான் லக்கணத்துக்கு சொல்றேன், லக்கணத்தில் இருந்தாருன்னா அவங்க கோவிலில் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் புது ட்ரெஸ் கொடுத்து கையில் ஒரு 450 ரூபா பணத்தை கொடுக்கணும். இதை செய்ய செய்ய இறைவனுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். செஞ்சிடலாமா? இப்போ நல்லா இருந்தால் ஒரு பரிகாரம், இது சில பேருக்கு நல்லா இல்லைன்னா ஒரு பரிகாரம், ஒரு சில பேருக்கு நல்லாவும் இருக்கக்கூடாது, சில பேருக்கு நல்லா இல்லாமல் இருக்கக்கூடாது. இது 2 விஷயம் இருக்குது. வடிவேல் காமெடி மாதிரி தான் கும்பலக்கணம், வடிவேல் காமெடி மாதிரி தான் கும்பலக்கணம் இல்லையா? இறைவனுடைய அதாவது இறைவனுக்கே அது பாதகம் உண்மையா இல்லையா? கும்பலக்கணத்துக்கும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கோமாளி ராஜுன்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. அப்போ இந்த கும்பலக்கணத்துக்கு பலன் எடுக்கிறதுனா நீங்கள் சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. சில பேர் என்ன கும்பலக்கணத்தில் போகிறதாங்கன்னா சிம்ம லக்கணத்தில் போட்டு பலன் சொல்லுவாங்க, அப்படி சொல்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் எடுக்க முடியும், அதை நீங்கள் கால்குலேட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு இறைவனுடைய வருமான ஸ்தானம் எத்தனாம் பாவகம்? 3. 3ஆம் எண்ணம் என்னது? முயற்சி, 2 வீலர், சிறுதூர பயணம், முயற்சி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எத்தனாம் இடம்? அப்போ அவங்க முயற்சி எடுத்துகிட்டே இருந்த வாழ்க்கையில் ஜெயிச்சலாமல் ஜெயிக்க முடியாதா? மீன லக்கணக்காரங்க வாழ்க்கையில் விடாமல் முயற்சி எடுத்துகிட்டு தான் ஜெயிக்க முடியாதா? முடியும். ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. மீன லக்கணக்கு 3ஆம் இடம் முயற்சி, அந்த சுக்கிரன் இன்னொரு வீடு என்னன்னு பார்க்கணும். என்ன வீடு? 8 இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு 8 முயற்சியே கஷ்டங்கிறதான மீன லக்கணத்துடைய பலன். என் குருநாசு, மீனத்தில் உதித்தோருக்கு அறிந்தோ அறியாமலோ மீன்விழியால் ஆவியாய் போக்கின்ற யமனாய் வந்து விடுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி கணவனை. அப்படி ஒரு பாட்டு இருக்குது, அதை விட்டுருங்க. அப்போ பொதுவா இந்த மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? கெட்டு போகணும் இல்லையா? மீன லக்கணத்துக்கு பாவிதான சுக்கிரன். அப்போ மீன லக்கணத்துக்கு என்னதான் முயற்சி சொல்லக்கூடியவர் சுக்கிரனாக இருந்தாலும் அவர் ஜாதகத்தில் கெட்டுட்டா அவங்க சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்ரீரங்கம் போறது, மகாலட்சுமி கும்பிட்றது, இதெல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கலாம். ஒருவேளை வலுத்துட்டா கேள்வி அங்கே தானே வருது. அப்போ 3ஆம் இடத்துல உதவின்னு ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? நம்ம செய்யக்கூடிய கைமாறு எத்தனாம் பாவம்? 3ஆம் இடம் தானே. அப்போது யாருக்கு உதவி செய்யலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. 8ஆம் இடம் யாரு? கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்க. 3ஆம் இடம் அவங்களுக்கு கைமாற உதவி செய்யாது. அப்போ கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். மீன லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் வலுத்து விட்டால் என்ன பண்ணணும்? கழிப்பறை கிளீன் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நாளில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இறைவனுடைய வருமானத்தை, இறைவன் கொடுக்கின்ற வருமானத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய லக்னத்திற்கு அந்த இறைவனுடைய 2ஆம் இடம் எந்த பாவகம், அதான் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எந்த பாவம்ன்ட்டு, அதை நீங்கள் சரியாக பார்த்து கரெக்டான முறையில் இயக்கினா கூட என்ன ஆகும்?
வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு வரையில் கூட நானும் என்னுடைய மனைவியும் பேசிட்டு வந்தோம் காரில் வரும்போது. என்ன பேசிட்டு வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிங்க ஜோதிடம் சொன்னீங்க அப்படின்னா, நான் ஜோதிடம் சொன்னேன்னா எல்லாமே இந்த சில பேருக்கு மயக்கம் வந்துட்டு சில பேர் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. பாடல் பட 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 நான் பாடல் பாடினா அரங்கமே அதிரும். அந்த அளவுக்கு பாடல் பாடுவேன். ஒரு பாட்டு சொன்னா ஒரு அந்த பாட்டுடைய விஷயம் அப்படியே அப்படி இருக்கும் பாட்டுனா. அப்போ அந்த அளவு அடிச்சு பேசுவோம் உங்களுக்கு. யாரடா தம்பிகேளாய் ஆசானுக்கு ஈராரெட்டில் பாரடா நிலவு நிற்க பயனிலா சகட யோகம் கூறடா அழியும் செல்வம் குலப்புகழ் அப்படின்லாம் பாடல் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பாடல்கள் வழியில் போனோம்னா இவ்வளவோ சொல்லலாம். நான் 2000 பாட்டுக்கு பக்கத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் 1-2 இருக்கு. ஏன்னா அந்த பாடல் வழியெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் இல்லைங்களா. ஆரம்ப காலத்தில் எனக்கு எல்லாரும் கொடுத்த பட்டமே வந்து இந்த பாடல் இளவரசன் இந்த மாதிரி நிறைய தான் கொடுத்துருக்குறாங்க. பள்ளிப்பாளையத்தில் அவ்வளோ பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாடல்கள் உண்மை, பாடல்கள் தப்பு இல்லை, அது தப்பு சொல்லக்கூடாது. பாடல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே பொய்யாகாது. பாடலுக்கு கருத்துக்கள் எல்லாமே மெய்யான விஷயம்தான். அது ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? ஆறினிற் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சாரினும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்கள் எல்லாம் சத்ரு மூலம் என்றும் தேறிய பரிசிச்சிட்டால் செல்வமிக்க அடைவானாமேன்னு ஒரு பாட்டு வரும். என்னங்க சார் இது சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏதோ புரியுற மாதிரி இருக்குது, ஒரு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதாவதுங்க ஒரு மனிதன் லாட்ரி சீட்டினால யாருக்கு யோகம், எதிரியால யாருக்கு யோகங்கிறாங்க. எதிரினா யாருங்க சார்? எதிரினா யாருக்கு தெரியுங்களா? எதிரினா யார் தெரியுங்களா? உங்களை நாடி வரக்கூடிய மக்கள் தான் எதிரி. அதைத்தான் ஆறினிற் குறிய கோளுங்கிறான். என்ன சார் மக்களை எதிரின்னு சொல்லிட்டீங்க? அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. எதிரின்னா உங்களுக்கு எதிரில் வரணும் இல்லையா ஆளு. எதிரி வந்தால் தான் நமக்கு, எதிரில் ஒரு ஆள் வந்தால் தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதான் அந்த நவீன ஜோதிட சிந்தாமணியில் ஒரு பாடல் பாடுறாங்க. ஆறினிற் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்கள் எல்லாம் சத்ரு மூலம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஆறினிற் குறிய கோளும் அருள்தனக்கு 2இன் கோளும் சேரினும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியோ யார் 6ஆம் அதிபதியோ சேர்ந்திருந்தோ அல்லது ஒண்ணுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோ அப்படி இருந்தாலும், அல்லது செவ்வாயை இரண்டோன் கூட அப்படின்னா யாருங்க? ஜாதகத்தில் செவ்வாயோ 2ஆம் அதிபதியோ ஒன்றா இருந்தாலோ பார்த்துக்கிட்டாலும். என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் எல்லார் ஜாதகம் இருக்கணும், உங்கள் லக்கணத்துலேருந்து என்னங்க 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்துருக்கிறாரா, 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்களா, செவ்வாயும் 2ஆம் அதிபதி சேர்ந்துருக்கிறாங்களா, செவ்வாயை இரண்டோன் கூட அப்படின்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி சேர்ந்துருக்காங்களா. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எதிரிகள் மூலமாக லாபத்தை அடைவாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா யார் தெரியுமா? இந்த டாக்டர், வக்கீல். எதிரினா அந்த இடத்துல எதிரினா வந்து எதிரின்னு நினைக்கல, எதிரில் ஆள் வரணும் இல்லையா? நமக்கு எதிரில் ஆள் வந்தால் தான் நமக்கு லாபம் வரும். அப்போ அந்த இடத்துல அந்த எதிரிங்கிற மீன்ஸ் நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர் அர்த்தம். சேரினும் சார்க்கையின்றி செவ்வாய் சாருமே வளங்கள் எல்லாம் சத்ரு. சத்ருங்கிற மீன்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு எப்படி புரிஞ்சுக்கணும், வாடிக்கையாளர்னு எடுத்துக்கணும். சாருமே வளங்கள் எல்லாம் சத்ரு மூலம் தேறிய பரிசு சீட்டால், லாட்ரி சீட்டால் யோகம் உண்டுங்கிறாங்க. அதுக்காக லாட்ரி சீட்டை கொண்டு வரவா முடியும்? அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. அது சொல்கிறேங்க, உதாரணத்துக்கு அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்ல வராங்க, வேற ஒன்றும் சொல்ல வரல உங்களுக்கு. அப்போது இதெல்லாம் நமக்கு வந்து யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது அது சுட்டி காட்டுது. அப்போது இதை ஏன் இதை சொல்கிறோம்? 6ஆம் இடம்னா மக்கள் வரணும், 2ஆம் இடம் பணம் வேணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? 6-2 தொடர்பு இருக்கணும். நீங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பொது சேவையில் நிறைய பேர் வந்து வருமானம் ஈட்டுறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர், வக்கீல், இந்த கேட்டகரிக்கெல்லாம் 6ஆம் இடமும் 2ஆம் இடமும் சேர்ந்து வலுவாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான விட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செக் பண்ணி பாருங்கள். யாராவது ஜாதகத்தில் இருக்கிறதோட அமைப்பை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் முதல்ல ஜாதகம் பார்க்க போகும்போது என்னோட குருநாதர்கிட்ட போய் கேட்டேன். எனக்கு வயசு எப்போ தெரியுங்களா? குருநாதர் போகும்போது 20 வயசு. இப்போ எனக்கு 39 வயசு ஆயிடுச்சு. 20 வயசில் ஃபஸ்ட்டு போகிறேன். ஒரு 20-21க்குள்ளே இருக்கும். ஜாதகம் படிக்க போகும்போது கேட்குறேன்,
ஐயா ஜாதகம் படிக்கலாம்னு. என்னது ஜாதகம் படிக்கிறியா? போய் பொழப்பு பார்க்க மாட்டேன்னாரு. போய் பொண்ண என்னடா வயசாகுது? 21. 20 இந்த இடத்துல இப்போ என்னடா ஜோசியை போய் பொழப்புக்கல போய் வாரு பொழப்பு பார்த்துட்டு கடைசியில் பார்க்கணும். நான் விடலை, நான் ஜோதிடம் படித்ததான் ஆகணும். சரி உன் விதி யார் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன சார், ஏதாச்சும் ஐயா ஜோதிடம் படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ஒரு பாடல் எடுத்து விட்டார். நான் 2000 பாடலாம், ஐயாவுக்கு 5000 பாடலுக்கு மேலே தெரியும். ஒரு பாட்டு பாடினார். சேயோடு வேந்தனும் சேர இருவர் சேர்ந்து மோர்கிரியில் வீற்றிருந்தாலும் சேயன் வெகு குணவானாம் நல்ல ஜெயலுடையவன் ஜோதிடனாவான் சங்கர சங்கர சங்கரனார். ஒன்றும் புரியல. சேயோடு வேந்தனும் சேர இருவர் சேர்ந்து மோர்கிரியில் வீற்றிருந்தாலும் சேயன் நல்ல குணவானாம் செய்யுளுடையவன் ஜோதிடனாவான் அப்படி ஒரு பாட்டை பண்ணார். அப்போ உனக்கு புரியல. அப்போ என்ன சொன்னார்னா, செவ்வாயோடு குரு சேரப்பட்டவர்கள் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் சிறந்த ஜோதிடர்களாக வலம் வருவார்கள். நீ ஜோதிடரா போடான்னு ஜாதகத்தை கொடுத்து விட்டார். நான் ஜோதிடர் ஆனா இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும், நான் ஜோதிடம் சரியா சொல்றேனா இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ குருமார்களுடைய ஒரு அந்த ஆசி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வேணும். சரிங்களா? நீங்க எப்பவுமே குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற. அப்ப குருவுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இருந்தால் அனைத்தும் சாத்தியமாகும், அனைத்தும் வெற்றியாகும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.